ஹலோ மக்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குயிக்கான காலிஃப்ளவர் தொக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இது வந்து ஒரு ஃபுல் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு 1 மினிட்டுக்கு நான் வந்து கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா இதில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். அப்படி இல்லைனா சுடுதண்ணியில் நீங்கள் கழுவி கூட எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்து 1 மினிட்டுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 4லேருந்து 5 மிளகு, அப்புறம் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தாளித்ததுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து போட்டுட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறமாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நான் மறந்து போய் தக்காளி போட்டுட்டேன். ஸோ அது அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த எண்ணெயில் தான் நம்ம வதக்கணும். எதுக்காக தக்காளி போட்டதுக்கப்புறம் போடலாம், சில பேர் போடுவாங்க. பட் அது வந்து அந்த தக்காளி வந்து தண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து ஒழுங்காக வதங்காது. ஸோ வந்து எண்ணெயிலே வந்து நான் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக தக்காளியும் சேர்த்து நம்ம வந்து வதக்க போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். தக்காளி வந்து நீங்கள் போடும்போது கையால் கொஞ்சம் பிழிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து இது மிக்ஸ்டு சில்லி பவுட்ரு. மட்டன் மசாலா ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடரில் வந்து நாங்கள் மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ்டாக வச்சுருப்போம். நீங்கள் வெறும் சில்லி பவுடர் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கோம். கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து ட்ரையாக கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த காலிஃப்ளவர் இதுக்குள்ளே கொட்டி மசாலாவும் இந்த காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரையிலிருந்து 3/4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் மூடி போட்டு. இது கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா அந்த பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டு சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து சாதத்தோடு தொட்டுக்கலாம், சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை தோசையோடு சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு வேணால் சைடிஷாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறமா பொடி ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கூட ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ வந்து செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.